ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, நாங்கள் டூர் போனோம் இல்லையா, அந்த டூர் போனதில் பார்ட் 2 2வது நாள் ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து கோவில். அன்றைக்கி தான் என் குட்டி பையனுக்கு பிறந்த நாள், ஜூலை 20, 2025. ஸோ குட்டி பையனோட பிறந்த நாளைக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே வந்து கோவிலுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் போனது பழமையான கோவில். அங்கே உள்ளுக்குள்ளே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை. இந்த சிலை தெரியுது பார்த்திங்களா, இந்த கோயிலை தாண்டி தான் அந்த மெயினான கோயிலுக்கு போகணும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து கூகுள்லேருந்து தான் எடுத்தேன். உங்களுக்கு காட்டணும், நீங்களும் சாமி கும்பிடுவீங்க அப்படிங்கிறதுனால உள்ளே அங்கேருந்து வந்ததும் இதுதான் உள்ளே வந்து நம்ம போகிறதுக்கான சாமி கும்பிட்றதுக்கு உள்ள கர்ப்பகிரகத்தில் போய்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இது பேக் போஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. நந்தீஸ்வரர். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டிவியில் வந்து ஒரு ஃபோட்டோ தெரியும். அது வந்து என்ன அப்படின்னா, மெயினான சாமி கர்ப்பகிரகத்தில் இருக்குது. இந்த கோவிலோட பேர் வந்து ஸ்வயம்புலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவலிங்கம் தான், சிவன் தான் தானாக எழுந்து வந்த கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 800 வருஷத்துக்கு பழமையான கோவில். குட்டி பையனோட பர்த்டேக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே கோவிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்னே நான் சொல்லிப்பேன். உள்ளுக்குள்ள பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும். கண்ணாடி மாதிரி அந்த கேட்டு போட்டு நமக்கு உள்ளே அலோடு கிடையாது. கீழே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். தேங்காயெல்லாம் வந்து மேக்ஸிமம் உடைக்க மாட்டாங்க, அது மாதிரி முழுசாக வச்சுருவாங்க. காசு நம்ம வந்து இங்கே கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம காசு வச்சு சாமி கும்பிடலாம். இல்லைனா டொனேஷனுக்கு பாக்ஸ் வச்சுருக்காங்க, ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பூஜை பண்ணுறதா இருந்தால் அந்த சுயம்பலிங்கத்துக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டி சிலை தெரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல உட்காந்து தான் பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் போகும்போது ஒரு கப்பல் பூஜை பண்ணாங்க. இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த கோவிலுக்கு பேக் சைடு, அந்த கோவிலை வந்து பிரகாரத்தை சுற்றி வரும்போது கரெக்டாக பேக் சைடு லொக்கேஷன் தான் இது. இங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாருமே இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு நம்ம வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக, அதாவது நம்ம மகாபலேஸ்வரில் ஒரு 800 வருஷத்துக்கு பழமையான கோவிலுக்கு வந்துட்டு போனோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இந்த ஒரு ஃபோட்டோ இருந்தாலே போதுமானது. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சகங்கா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது எடுத்தது. பஞ்சகங்கா மந்திர் அப்படிங்கிறது 5 கங்கா நதி உங்களுக்கு சேர்ந்த மாதிரி தண்ணி வரும், அந்த கோவில் தான் இது. உள்ளுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு சாமி கும்பிட்டுட்டு. இந்த தீர்த்த தண்ணியை வந்து தெளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய்ட்டு நம்ம கர்ப்பகிரகத்தில் இருக்க சாமியை போய் கும்பிடணும். ஃபஸ்ட்டு குட்டி பையனும் அவங்க அப்பாவும் போய்ட்டு தீர்த்த தண்ணி எடுத்து தெளித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் குட்டி பையனும் போனோம். ஸோ தீர்த்த தண்ணியை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இதில் வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நிறைய பேர் வந்து செம்பு செம்பாக குடிப்பாங்க, டம்ளர் டம்ளராக குடிப்பாங்க. பட் எதாக இருந்தாலும் பார்த்து அளவாக தீர்த்தமாக குடிச்சிக்கோங்க, அளவுக்கு அதிகமாக குடிக்காதீங்க. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்தது. அது வந்து தப்பான இன்சிடெண்ட்னே சொல்லலாம். தீர்த்தம் வந்து எப்போயோ வாங்கி வச்சதை குடித்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. நான் வேலை பார்த்த ஸ்கூலில் ஒருத்தவங்க பியூன், அவங்க அது வந்து எப்போயோ பழைய திருத்தம் போல் இருக்குது, திருத்தம் தானே சொல்லி குடிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அதனால் இது வந்து உண்மையான இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். நான் திருத்தத்தை வந்து லேசாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குடிச்சிட்டு குட்டி பையனுக்கு 2-3 ட்ராப் வச்சேன். அதுக்கே அவங்க அப்பா வந்து சத்தம் போட்டாங்க, எதுக்கு இது மாதிரி பண்ணுற, வேணாம், எதுக்கு ரிஸ்க்கு, டேஞ்சர் அப்படின்ட்டு. இதை நான் அந்த இடத்துலையும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும், இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, அதுக்காக தான். ஏன்னா 5 கங்கா நதி, அதாவது 5 நதியோட தண்ணி சேர்ந்தாப்புல அந்த இடத்துல வருது. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் தான் மெயினான சாமி. இந்த ஃபோட்டோஸுமே நான் வந்து கூகுளில் தான் எடுத்தேன். ஏன்னா இதை வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை. நான் வீடியோ எடுத்திருப்பேன், அதில் பார்த்தாலே தெரியும், டக்குன்னு வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இது வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே என்ட்ரானதுமே வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போனதும் அது வந்து பழைய அமைப்பு நமக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க புதுசாக வடிவமைச்சு இது மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் இது வந்து புதுசுன்னு சொல்கிறத விட பழமையான கோவில் தான். ஃபுல்லாகவே நமக்கு வந்து பழமையான கோவில் தான். அங்கே வந்து தண்ணி வந்து வரதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில். இதில் தான் தண்ணி வரதுக்கான ப்ராசஸ் இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா காயின்ஸ்லாம் போட்டிருந்தாங்க நிறைய பேர். நம்ம வந்து புண்ணிய ஸ்தலத்துக்கெலாம் போனால் எப்படி இருக்குமோ அதே எஃபெக்ட் தான் இந்த கோயிலுக்கும். இதுவுமே வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம்னே சொல்லலாம். குட்டி பையனோட பர்த்டேக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலத்தில் போய்ட்டு சாமி கும்பிட்றதுக்கான பாக்கியம் வந்து அந்த சிவனே எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா எனக்கு பிடிச்ச சாமி சிவன். ஸோ வந்து அந்த சிவனே வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. குட்டி பையனோட பிறந்த நாளைக்கு நாங்கள் போய்ட்டு இது மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு இதோட பெரிய ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த நாள்.
இந்த ஸ்பாட்டு முடிச்சுட்டு நிறைய ஸ்பாட்டுக்கு போகணும். 1 பை 1 வீடியோவாக நான் வந்து டைம் கிடைக்கும்போது நான் வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் பிடிச்சவங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அங்கே சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வந்ததும் இப்படி தான் இருக்கும். டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு அங்கே குட்டி பையனை அவங்க அப்பாவை நிற்க வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.